காலை வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலம்தானே? இன்று நாம் முதல் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பருவம் 2இல் கொடுக்கப்பட்டுள்ள என் நினைவில் என்ற பகுதியை மீண்டும் ஒரு முறை கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? முதலில் நாம் உயிரெழுத்துக்கள் 12ஐயும் ஐலசா ஐலசா என்ற பாடல் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? வாங்க முதலில் பாடலுக்கு செவிமடுங்களேன். ஐலே ஐலேசா 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 ஐலே ஐலேசா 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 அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளவம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்சமரம் காய்ச்சிருக்கு. சாய் 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 உற்சாகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், இறக்கும் பூவில் தேனெடுப்போம், ஏற போட்டு பார்த்திடுவோம். ஐலேசா 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 1 2 கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். ஐலே ஐலேசா 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 ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா. குழந்தைகளே, பாடல் நன்றாக இருந்ததா? நீங்களும் சேர்ந்து பாடினீர்களா? உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ என 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஆகும். சொற்களுக்கு உயிரோட்டம் கொடுப்பதால் இவை உயிரெழுத்துக்கள் எனப்படுகின்றன. இவை ஒலிப்பின் அடிப்படையில் குரில், நெடில் என 2 வகைகளாக பிரிக்கலாம். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் என்றும், நெடிய ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் என்றும் கூறுகிறோம். குழந்தைகளே, அடுத்து நாம் பக்கம் எண் 2இல் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் நுழையலாமா? கண்டுபிடிப்பேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். குழந்தைகளே, இந்த பக்கத்தில் உள்ள படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள். இங்கு உயிரெழுத்துக்கள் அனைத்தும் அழகிய படம் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க உயிரெழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவோமா? வாங்க, உயிரெழுத்துக்கள் எங்கே இருக்கின்று பாருங்கள். இதோ இருக்கிறது முதல் எழுத்து ஆ. இதன் அருகில் ஆ போடுவோமா? இதன் அருகில் உள்ள கட்டத்தில் ஆ என்று எழுதுவோம். பின் இந்த ஆவிற்கு அழகிய வண்ணத்தை கொடுப்போம். ஆ. அடுத்து ஆ. ஆ இந்த மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு கீழே உள்ள கட்டத்தில் ஆ என்று எழுதி பின் வரையப்பட்டுள்ள படத்திற்கு வண்ணத்தை கொடுப்போம். அடுத்து ஈ. இதோ இருக்கிறது புதருக்கு உள்ளே பாம்பு இருப்பதற்போல் ஈ வரையப்பட்டுள்ளது. அதற்கு கீழ் உள்ள கட்டத்தில் ஈ போடுவோமா? பின் இந்த ஈ வரைபடத்திற்கு வண்ணத்தை கொடுப்போம். ஈ. மரப்பொந்தில் ஆந்தை உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது. இது ஈ. கீழுள்ள கட்டத்தில் ஈ எழுதுவோமா? பின் இதற்கு வண்ணம் கொடுப்போம். அதற்கு கீழே ஊ கொடுக்கப்பட்டுள்ளது. புழு வடிவில் ஊ கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழே ஊ என்று எழுதுவோம். பின் இந்த ஊவிற்கு வண்ணம் தீட்டுவோம். அதன் பின் ஊ. ஊ வாத்து வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் உள்ள கட்டத்தில் ஊ என்று எழுதி பின் இந்த ஊவிற்கு வண்ணம் கொடுப்போம். அடுத்து ஏ. ஏ எங்கு இருக்கு என்று பாருங்கள். இலையின் மேலே தவளை ஏ வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதற்கீழ் உள்ள கட்டத்தில் ஏ என்று எழுதுவோம். பின் இந்த ஏ வடிவ தவளைக்கு வண்ணம் கொடுப்போம். அடுத்து ஏ. மீன் ஏ வடிவில் வளைக்கப்பட்டுள்ளது. இதன் கீழுள்ள கட்டத்தில் ஏ என்று எழுதி பின் இந்த ஏ வடிவ மீனிற்கு வண்ணத்தை கொடுப்போம். அடுத்து ஐ. ஐ எங்கு இருக்கு என்று பாருங்கள். இதோ ஐ. தேனீ பறப்பது போன்று இங்கு வரையப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேனீக்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது.
அதன் கீழே உள்ள கட்டத்தில் ஐ என்று ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பின் என்ன எழுத்து வரும்? ஓ. ஓ எங்கே இருக்கின்ற பாருங்கள். இதோ பாருங்கள், மரத்தின் அடியில் எலி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அருகில் உள்ள கட்டத்தில் ஓ என்று எழுதுவோம். இந்த ஓ வடிவ எலிக்கு வண்ணம் கொடுப்போம். அதன்பின் ஓ. இதோ பாருங்கள், ஓனான் இந்த மரக்கிளையில் அமர்ந்துள்ளது போல் வரையப்பட்டுள்ளது. இதற்கு கீழே உள்ள கட்டத்தில் ஓ என்று எழுதுவோம். பின் இந்த ஓனான் படத்திற்கு வண்ணத்தை கொடுப்போம். அதன்பின் ஔ. ஔ இதோ பாருங்கள், காளான் அருகில் நத்தை இருப்பது போல் உள்ளது. இது ஔ. இதன் அருகிலுள்ள கட்டத்தில் ஔ என்று எழுதி இந்த படத்திற்கு அழகிய வண்ணத்தை தீட்டுவோம். அதன்பின் கீழே 3 வண்டுகள் இருப்பது போன்ற ஆயுத எழுத்து அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் உள்ள கட்டத்தில் அக் என்ற ஆயுத எழுத்தை எழுதுவோம். பின் இந்த வண்டிற்கு வண்ணம் தீட்டுவோம். குழந்தைகளே, உயிர் எழுத்துக்கள் அனைத்தையும் படம் வடிவில் வரையவும் எழுதவும் கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 2 எடுத்து உயிரெழுத்துக்கள் அடங்கிய படங்களுக்கு வண்ணம் தீட்டுவதோடு அருகில் உள்ள கட்டத்தில் உயிர் எழுத்துக்களை எழுதி மகிழுங்கள். நன்று.